குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஆஸ்திக சமாஜத்தில் கீதா ஜெயந்தியை முன்னிட்டு கீதை பாராயணம் நிகழ்ச்சி நடந்தது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பகவத்கீதை பாராயணம் செய்தனர். இன்னைக்கு சந்திரமானன கேலண்டர் படி மார்கசீர்ஷ சுக்லபக்ஷ ஏகாதசி. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஏகாதசியில் தான் பகவான் தான் திருவாய் மலர்ந்து அர்ஜுனனுக்கு குருக்ஷேத்திரத்தில் பகவத்கீதையை உபதேசம் பண்ணார். அந்த நாள் இன்னைக்கு நீங்கள் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 450லேருந்து 500 பேர் இங்கே எல்லாரும் சேர்ந்து உக்காந்து இப்போ வரைக்கும் 15 அத்தியாயம் பாராயணம் பண்ணியிருக்கோம். இன்னும் 3 அத்தியாயம் பாராயணம் பண்ண போகிறோம். சம்பூர்ண கீதா பாராயணம் இங்கே பண்ணுறோம். வருஷம் இது இந்த கீதா ஜெயந்தி திருநாளில் நடக்கிறது. இது யார் தலைமையில் நடக்கிறது அப்படின்னா, இங்கே 5 ஆச்சாரியா இருக்கா. பகவத்கீதா என் உபனிஷத் ஆச்சாரியா, ஆச்சாரியா ஸ்ரீ ரங்கராஜன்ஜி, ஆச்சாரியா ஸ்ரீ சூரியப்பிரியா ரங்கராஜன்ஜி, ஆச்சாரியா ஸ்ரீ லாவண்யா ராமகோபால்ஜி, ஆச்சாரியா ஸ்ரீ வனிதா சத்யநாராயணன்ஜி அண்ட் ஆச்சாரியா ஸ்ரீ வாசுதேவன்ஜி. இவாளோட 5 பேரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து, ஆச்சாரியாஸ் எல்லாருமே அங்கே மேடையில் உட்காந்துருக்கா கிருஷ்ணரோட சன்னிதானத்தில். அங்கே உட்காந்து எல்லாரும் அவளோட ஸ்டூடெண்ட்ஸோடு இங்கே பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. இங்கே எல்லாருமே பாராயணம் பண்ணலாம். எந்த விதமான பேதமும் இங்கே பார்க்கப்படாது. பகவத்கீதாங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சொத்து. அது எல்லாருமே படிக்கலாம். இதுக்கு மூல காரணமாக இருக்கிற குருஜி ஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்தா எங்கள் எல்லாருக்கும் குருஜி. அவர் எங்களோட பரம குருஜி. அவருக்கு இந்த நேரத்தில் நமஸ்காரம் பண்ணிக்கணும். அவர் ஆரம்பித்து வச்சது தான் இந்த பகவத்கீதா முற்றோதல். ஒரு வீட்லேயும் பகவத்கீதா பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த எங்கள் குருஜியோட விஷன். அண்ட் இந்த ரிஷி பரம்பராவோட அந்த ரிஷி பரம்பராவுக்கு நம்ம பண்ணுற ஒரு பெரிய காணிக்க, ஒரு பெரிய கிராட்டிடியூட். அதனால எல்லாருமே பகவத்கீதா படிங்கோ. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பகவத்கீதா கிளாஸஸ் பற்றி வேணும்னா www.brahmavidyamandir.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ளஸ் எங்களோட யூடியூப் சேனலும் இருக்குது. ஒரு ஸ்கூலுக்கும் யூடியூப் சேனல் இருக்குது. பிரம்ம வித்யா மந்திர், பிரக்ஞான பிரகாஷிகா, அத்வைத பாரதி, ஆர்ஷ போதினி அண்ட் சாஸ்திரவாகினி. இதில் எந்த யூடியூப் சேனலில் போனாலும் உங்களுக்கு பகவத்கீதா கிளாஸ் அண்ட் உபனிஷத் கிளாஸ்லாம் கிடைக்கும். ஸோ எல்லாருமே இந்த விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம். எல்லாருமே வாங்கோ. பகவான் திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பகவத்கீதையை பாராயணம் செய்தால் ஆத்ம ஞானம் கிடைக்கும் என இதில் பங்கேற்றவர்கள் கூறினர். இன்னைக்கு சம்பூர்ண கீதா பாராயணம் நடந்துருக்கு. 300 பேர் சொல்லி 350 400 பேருக்கு மேலே அட்டன் பண்ணிட்டு இருக்கா. 5 வேதாந்தா ஸ்கூல் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் கீதா பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததே எங்கள் ஆச்சாரியாஸ் தான். அவள் இன்றைக்கி சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி கீதா ஜெயந்தி அதுவுமா கிருஷ்ணனை ஃபுல்லாக ஸ்மரிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே வந்தவன் எல்லாருக்கும் வெறும்னு கேட்டாலே புண்ணியம்னு சொல்லுவா. இதில் எல்லாரும் சாண்டிங் வேறு பண்ணுறா. அதனால் நீங்களும் இதெல்லாம் பார்த்து ரசிங்கோ, உங்களுக்கும் அந்த புண்ணியம் கிட்டட்டும். கீதா ஜெயந்தியோட முக்கியமே என்னென்னா, இந்த நாளில் இந்த மார்கசீர்ஷ வருஷத்தில் ஏகாதசி அன்னைக்கு தான் கீதோபதேசம் அர்ஜுனனுக்கு பகவான் குருக்ஷேத்திர ரணத்தில் உபதேசம் தராரு. இந்த கீதா ஜெயந்தியில் பகவான் ஸ்ரீ பகவான் மாதிரி நம்மளுக்கும் நிறைய நம்மளோட குரு உபதேசம் தராரு. இதோட மெயின் நம்மளுக்கு கற்றுக்க வேண்டியது என்னென்னா ஆத்ம ஞானம். என்ன தான் கர்மா பண்ணாலும் புண்ணியம் பாப்பம் வந்துட்டே இருக்கும். அதனால் ஞானம் வராது. மோட்சம் வரணுன்னா ஆத்ம ஞானம் வரணும். ஸோ இது 5000 வருஷம் முன்னாடி ஸ்ரீகிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு சொன்னது நம்ம லைஃப்பில், நம்ம வேலையில், நம்ம
ஃபேமிலி ரிலேஷனில், நம்மளோட ஆஃபீஸ் ரிலேஷனில், நம்ம பசங்க குழந்தைகளை வளர்க்குறதுல எல்லாத்துலேயுமே ஒரு க்ஷணமும் இதுலேருந்து நம்மளுக்கு இந்த உபதேசம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கீதா ஜெயந்தி இப்போ இங்கே நடக்கிறது வந்து 5 குரு ஆச்சாரியாவில் அவள் ஸ்கூலில் படிக்கிற சிஷ்யாஸ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த கீதா ஜெயந்தியில் கம்ப்ளீட் 18 அத்தியாயத்தில் 700 ஸ்லோகா இருக்குது. எல்லா ஸ்லோகாவும் சேர்ந்து கூட சொல்லி அவாவாளுக்கு தெய்வ அனுகிரகம் குருவாக்கம் கிடைக்கிறதுக்காக இங்கே வந்து எல்லோரும் பண்ணுறோம்.